இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பயணமாக இந்த உம்ராவுடைய பயணம் இருப்பதினால் அது மகத்துவம் வாய்ந்த பயணமாக இருக்கிறது. உம்ராவுடைய அந்த பயணம் எப்படி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொன்னால், உம்ராவுடைய பயணத்தை யார் செய்தாலும் சரி, தானாக இயற்கையாக எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் அவருடைய உள்ளத்திலே வராது, எந்த ஒரு தவறான எண்ணங்களும் அவருடைய உள்ளத்திலே வராது. நாம் அல்லாஹுடைய வீட்டிற்கு செல்கிறோம், உம்ராவுடைய பயணத்தை செய்கிறோம் என்ற நல்ல எண்ணத்திலே இறையச்சத்தோடு அவர் பயணத்தை செய்வார். அதனால் அந்த உம்ராவுடைய பயணம் அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. அடுத்து ஈமான், அந்த உம்ராவுடைய பயணம் அவருடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய காரணமாக அந்த உம்ராவுடைய பயணம் மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஈமானை எப்படி உறுதிப்படுத்துகிறது என்று